ருக்ரா மஹாலுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக வந்திருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட் கீர்த்தனாவோட பையன் ஆத்விக் செய்யோனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன், ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே. சூப்பராக பேஸ்டல் ஷேடில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. கேக் வெட்ட ரெடி ஆகிட்டாங்க. ஸோ முன்னாடி ரோவில் வந்து நாங்கள் எல்லாரும் நின்றுட்டோம். எப்போவுமே குட்டீஸோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆத்விக் செய்யோனுக்கும் அழகாக அவங்க மம்மி டாடி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்க எல்லாருக்கும் உட்கார்ந்த இடத்துக்கே கேக் வந்து பிளேட்டு ஸ்பூனோட வந்துடுச்சு. கேக்லாம் சாப்பிட்டுட்டு பிளே ஏரியா செட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். கியூட்டா குட்டீஸ்லாம் விளையாடுற மாதிரி பிளே ஏரியா இருந்துச்சு. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்லாம் வந்தால் உட்காந்து அழகாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி சில செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. பர்சனலி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆத்யாவை கூப்பிட்டு எப்படிலாம் பெயிண்ட் பண்ணணும்னு காட்டிட்டு அவ கையை பிடிச்சி நானும் ஆத்யாவும் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ என்னடா ஏதோ கலர் கலராக வருதுன்னு இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தா. செம கியூட்டா இருந்துச்சு. எங்களுக்கு அப்புறமா மனிஷாவும் திகழ்னி பாப்பாவும் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் மிருதுலாவும் சிருஷ்டிக் செய்யணும் உட்காந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நாங்க 3 பேரும் அங்க போட்டிருந்த இடத்த ஃபுல்லாவே நாங்க 3 மம்மிஸும் 3 குட்டீஸும் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தோம். பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் போக போக குட்டீஸ்லாம் அவங்கவுங்க வேற வேற விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாங்க 3 பேரும் அதை விடாம உட்காந்து ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பர்த்டே பார்ட்டிலேயே ரொம்ப இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு கியூட்டான விஷயம் என்னன்னா, நம்ம பெயிண்ட் பண்ணதை அழகா பேக் பண்ணி நம்ம கிட்டே கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன, ரிலாக்ஸ்டாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு போயாச்சு. பஃபே வச்சிருந்தாங்க. சூப்பராக டிஷ் எல்லாமே இருந்துச்சு. நான்வெஜ் வச்சு அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.